இங்கே இந்த லேடியோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வராங்க. கதை திறந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லி எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. நீ யாரும் தெரியலையே உள்ள வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் பசங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டவொடனே அவங்க மிரண்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஃபேஸை பார்த்தவொடனே தெரியுது இவங்க வீட்டில் ஒரு காலத்தில் வேலைக்காரியாக வேலை செஞ்ச பொண்ணு தான் அது. உன்னை நான் தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன், என்னை மன்னிச்சிருவியான்னு சொல்லி அந்த லேடி கேட்கும் போது அப்போ தான் நம்ம ஃப்ளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டைமில் இந்த பொண்ணு அவங்க ஊர்லேருந்து இந்த லேடியோட வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்திருப்பா. அவங்களோட வேலையை என்னன்னா அவங்க வீட்டில் இருக்க 2 பசங்களையும் பார்த்துக்கிறது தான். 1 வருஷம் மட்டும்தான் லிமிட்டு. இந்த ஊரில் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீ இருக்க முடியாது, நீ கிளம்பி போயிடணும், அதுக்கான காசெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம், வெளி வேலைலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணு 1 வருஷமாக அவங்க வீட்டில் வேலை பார்த்துருப்பா. கான்ட்ராக்ட் முடிஞ்சு ஊருக்கு போகிற சமயத்தில் அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. காசு கேட்கும் போது என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைம்மா, இவங்க வீட்டிலலாம் கேட்க முடியாது, நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணுற வழியை பார்க்குறேன்னு சொல்லி பேசுகிறத இந்த லேடியும் கேட்குறாங்க. இந்த பொண்ணு கிளம்புற சமயத்தில் அந்த லேடி வந்துட்டு வீட்டில் இந்த ரிங்கை காணோம், எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, பேக்கை ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணுன்னு மொதல் தரவே மாட்டேங்கிறா. அப்போ அந்த லேடியோட புருஷன் தான் அவங்ககிட்ட இருக்க பேக்கை பிடிங்கி இதுக்குள்ள செக் பண்ணணுன்னா உள்ளே போய் கதவு சாத்திக்கிறா. அந்த பொண்ணோட பேக்குள்ளே மோதிரமே இல்லை. அந்த லேடியோட குட்டி பசங்க எடுத்துகிட்டு வந்து மோதிரத்தை கையில் கொடுக்குறாங்க. கீழே விழுந்திருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பொண்ணை தப்பாக நினச்சிட்டு கதவு தட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து வெளியே வந்துட்டு இவங்ககிட்ட எதுவுமே பேசாமல் அங்கே வந்து கிளம்பி போயிருப்பா. இப்போ பிரசனில் கட்டுறாங்க. அந்த லேடிக்கிட்ட அந்த வேலைக்கார பொண்ணு சொல்கிறா, நீங்கள் என்கிட்ட சாரிலாம் கேட்க வேணாம், அன்றைக்கி உண்மையாகவே அந்த மோதிரத்தை நான் தான் எடுத்தேன், பேக்குள்ளே தான் வச்சுருந்தேன், பயந்து போய் தான் நான் கதவை சாத்திட்டு உள்ளே இருந்தேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறான்ற அளவுக்கு கூட போயிட்டேன், ஆனால் எப்படின்னு தெரியல அந்த பேக்குள்ளேருந்து மோதிரம் கீழே விழுந்து உங்கள் குழந்தைகிட்ட இருந்து அது கிடச்சதுனால நான் தப்பிச்சிட்டேன், கொஞ்ச நேரம் போயிருந்தேன் என் உயிரே போயிருந்திருக்கும், இப்போ நான் செட்டில் ஆகி துபாயில் என் புருஷன் கூட இருக்கேன், எனக்கும் 6 வயசு ஒரு பையன் இருக்கான், ஸ்கூலில் ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு வந்திருக்கான், அவனை என்னால் திட்ட கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது, அன்றைக்கி நான் பண்ண விஷயம் தான் அவன் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போ உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான் வந்தேன்னு சொல்லி இந்த லேடிக்கிட்ட சாரி கேட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போகிறா.